இன்றைக்கி நம்ம வீட்டில் சிக்கன் தண்ணி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி மேஜிக் கிச்சன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம். இப்போ ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இதில் வணங்குறதுக்கு வரமிளகாய், மல்லி, ஜீரகம், சோம்பு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் போட்டு ஒரு வணக்கிக்கலாம். இது கூட கல்பாசியும் பட்டையும் சேர்த்துக்கலாம். தேங்காய் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். இதெல்லாம் நல்லா ஒரு பெரட்டி நல்லா ஒரு வணங்கினதுக்கப்புறம் இதை எடுத்துடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். இப்போ இதை எடுத்துடலாம். மறுபடியும் வெங்காயம் தக்காளிலாம் வணக்கிக்கலாம். கொஞ்சமாக ஆயில் சேர்த்திட்டு ஒரு கப்பு வெங்காயம் நல்லா வணங்கணும். இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, 4 பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை. இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வணங்கணும். வெங்காயம் நல்லா கலர் மாற வரைக்கும் வணக்கிட்டு இது கூட மீடியம் சைஸ் தக்காளி 2 எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா வணக்கிட்டு இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு பெரட்டி விட்டு 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் இதெல்லாம் சேர்த்து ஒரு பெரட்டிக்கலாம். கொஞ்சம் ட்ரையாக இருக்கனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா ஒரு பெரட்டிட்டு இறக்கிடலாம். இதையும் அரைச்சிடலாம் எடுத்து. இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது தாளிப்புக்காக. கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது கூட 3 வரமிளகாயை கிள்ளி போட்டிருக்கேன். இதையும் நல்லா போட்டு ஒரு பெரட்டிக்கலாம். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன். நல்லா பெரட்டினதுக்கப்புறம் 1/2 கிலோ சிக்கன் எடுத்து கழுவி வச்சுருக்கேன். அதை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு பெரட்டி விட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஒரு கிளறிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க 2 மசாலாவும் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு கிளறி விட்டுக்கலாம். இப்போ இதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சு நல்லா ஒரு கொதி வரட்டும். பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்குங்களா? நல்ல வாசனை கமகமன்னு இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கிட்டு இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, சிக்கன் தண்ணி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். பாய்.